السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் காலையிலும் மாலையிலும் 7 தடவைகள் இந்த துஆவை ஓதினால் போதும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதக்கூடிய ஏராளமான துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது, காலையில் ஓதினால் மாலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும், மாலையில் ஓதினால் அடுத்த நாள் காலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இவ்வாறு காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ தான், யார் இந்த துஆவை காலையில் 7 தடவை அதே போன்று மாலையில் 7 தடவை ஓதுகிறாரோ, அவருடைய துன்யா ஆகிரத்தின் அனைத்து கவலை துக்கங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாகி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மிகவும் முக்கியமான ஒரு துஆ அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை, அவன் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன், அவன் மகத்தான அர்ஷின் ரப்பாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை யார் காலையில் 7 தடவை அதே போன்று மாலையில் 7 தடவை ஓதுகிறாரோ, அவருடைய துன்யா ஆகிரத்தினுடைய அனைத்து கவலைகள் கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவனாகி விடுகின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது போன்ற ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. காலையில் ஓதக்கூடிய துஆக்கள், மாலையில் ஓதக்கூடிய துஆக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை ஹதீஸ்களினூடாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூரத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.